கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எந்த வீடியோ போட்டாலும் ஆர்சிபி ரிலீஸ் பிளேஸ் அண்ட் டார்கெட் பிளேஸை பற்றி பேசுங்க, எல்லா டீமை பற்றி பேசுங்கிற கமெண்ட் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே அண்ட் மும்பையை நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்சிபி. ஆர்சிபி டார்கெட் பண்ணக்கூடிய பிளேஸ் யாரு, ஆர்சிபி ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் யாரு, ஆர்சிபியோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ இவங்க இருக்கக்கூடிய பிளேஸை ரிலீஸ் பண்ணது போக இருக்கக்கூடிய டீமை ஃபார்ம் பண்ணால் கூட அந்த பிளேயிங் 11 செட் ஆகுது. அந்த அளவுக்கு குவாலிட்டி சைடை வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பிளேயிங் 11 சேமாக இருக்க போது எப்பவும் போல தான் எல்லாரும் இருக்க போறாங்க. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா எஸ் தயால் இல்லை, அவருடைய இடத்த ரிப்ளேஸ் பண்ண போறது யாரு? எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் குரூசியல் ரோல் வந்துட்டு பிளே பண்ணாரு. எப்பப்போலாம் ஹேசல்வுட்டுக்கும் புவிக்கும் அந்த எடுபடலையோ அவங்களையே அடிக்க ஆரம்பிச்சாங்களோ எஸ் தயால் உள்ள வந்து ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸ்லோவர் நிறைய போட்டாரு, நிறைய வந்துட்டு அந்த நக்கல் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது எஸ் தயால் கண்டிப்பாக வரப்போறது கிடையாது. அவருடைய பொசிஷனை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை அக்ஷன்ல டார்கெட் பண்ண போறாங்க. இது என்னுடைய பாயிண்ட் நம்பர் 1. அது யாரு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது போக ரிலீஸ் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை 2 கேட்டகரியில பிரிக்கலாம். ஒன்று மேபி இவங்களை ரிலீஸ் பண்ணலாம், கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அதுல கன்ஃபார்ம் ரிலீஸ்ல யார் யார் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரசிக் தர்சலாம ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் மயங்க் அகர்வால், ஸ்வப்னல் சிங். இந்த 4 பேர் 100% வெளியில அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் மயங்க் அகர்வால் நல்லா பண்ணாலுமே அவருக்கும் மேல ஒருபடி ஒரு நல்ல யங்ஸ்டர், ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஆடக்கூடிய தேவ்தத் படிக்கல் இருக்கிறதுனால இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் ஸ்வப்னல் சிங் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிலீஸ். இதுக்கப்புறமும் இருக்காங்க, பட் இவங்க 4 பேர் 100% அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்பவே சொல்லலாம். ஸோ இது போக ப்ராபபிள் ரிலீஸ் மேபி இவங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா டிம் சைஃபர்ட், நுவான் துஷாரா, இவங்க 2 பேரையும் கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இது போக லுங்கி எங்கடியே வச்சுக்கலாம். லுங்கி எங்கடி நல்லா பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலுமே மார்க்கெட்டில் அவரை விட பெட்டராக வராங்க. ஒரு கேமரூன் கிரீன் கிடைச்சாரு அப்படின்னா இவர் மாதிரியே பவுலிங்கும் போடுவார், அட் த சேம் டைம் அவர் பேட்டிங்கும் ஆடுறதுனால அவருக்கு டார்கெட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா இவரையே கம்மி பட்ஜெட் கூட எடுக்கலாம். அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது நுவான் துஷாரா. நுவான் துஷாரா பொறுத்த வரைக்கும் 100% ரிலீஸ் பண்ணக்கூடாது. செம்ம பவுலருங்க, ஹேசல்வுட்டுக்கு பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஃப்ரான்ச்சைஸுக்காகட்டும் ஆஸ் அ கண்ட்ரிக்காகட்டும் எல்லாமே வந்துட்டு பெட்டராக பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா டீமுக்காக கிட்டத்தட்ட 5 மேட்ச் ஆடினா 4 மேட்ச் கன்சிஸ்டண்டா போடுறாரு, கம்மி ரன் தான் கொடுக்குறாரு, 2 விக்கெட் எடுக்கிறாரு, ஏதாவது ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு. அப்படி பார்க்கும்போது சூப்பர் பவுலருங்க, கண்டிப்பா பேக்கப்பாகவும் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் லெவனில் கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஆட வைக்கலாம், அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. இருந்தாலும் அதனால தான் மேபிங்கிற கேட்டகரியில் வச்சிருக்கலாம். ஒன்று நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம், இல்லை ரிலீஸ் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 1 துஷார் இருக்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படியே அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிம் சைஃபர்ட். செம்ம ஹிட்டரு, நல்லா பேட்ஸ்மேன், எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே மார்க்கெட்டில் இவரோட பெட்டராக செம்மையான பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஒன்ஸ் இவரை விட்டுட்டு மறுபடியும் யாரும் கிடைக்கலனா ஒரு பேஸ் ப்ரைஸில் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி திங்க் பண்ணிக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட் கொஞ்சம் தேத்தணும், அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்னேன் அப்படின்னா லுங்கி எங்கடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பட்ஜெட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஒரு 18 கோடி அப்படிங்கிறது ஆர்சிபியோட பட்ஜெட்டாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்ஷனில் 90% மெச்சர் சாப்பிட தான் போகிறாங்க. போய் உட்காந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்களோட டபுள் மடங்கு ஒரு 30 கோடி பக்கம் வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க 25 crore பக்கமாவது வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேகேஆர் அவங்க ஜஸ்ட் வெங்கடேஷை ரிலீஸ் பண்ணாலே 23, அவங்கள பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு 35 கோடி வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் அப்படியே அமைதியானதுக்கப்புறம் மேபி 1 or 2 பிளேயர்ஸ் ஒரு நச்சுன்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வாங்கிட்டு ஆர்சிபி வெளியில் வந்துடணும். இதுதான் அவங்களுடைய பிளானாகவும் இருக்க போகுது. சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு? ஆர்சிபிக்கு இப்போ என்ன நீட் இருக்கு? ஆல்ரெடி ஸ்குவாட் வந்துட்டு பக்காவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன நீட் இருக்கு, யாரை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இப்போ எஸ் தயால் இல்லைன்னு நான் சொன்னேன்னா அவருக்கு பதிலாக ஒரு சூப்பரான இந்தியன் பிளேயர் வேணும். ஒரு முகமது ஷமி அண்ட் நட்டுவை கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிசி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்தார் அப்படின்னா அவரு வருவார். முகமது ஷமி, நட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 பேர் பக்கம் சாலிடாக இருப்பாங்க. அதில் யாராவது ஒரு தடவை தூக்கி ஆகணும். ஆர்சிபி கையில் 15 கோடி இருந்தாலுமே கண்ணை மூடிட்டு ஒரு 10 கோடிக்கு பவுலர் தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு ஏன் அப்படின்னா புவிக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரினா கூட ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுலர் வேணும், கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் வேணும். எஸ் தயாலுடைய ரோல் ரொம்ப க்ரூசியல், அவர் பண்ணதை மறக்கக்கூடாது.
அப்படி இல்லைன்னா பவுலிங் யூனிட் அடி வாங்கும். ஸோ எவ்வளோ அடிச்சாலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா ஹெஸ்லுட் புவி மட்டும் நம்பி 8 ஓவர் மட்டுமே போட்டு நம்பி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால ஒரு சூப்பரான ஒரு பவுலர் வேணும் அப்படிங்கிறதுனால மேபி 10 crore வரைக்கும் ஹார்டாக ஒரு பவுலருக்கு போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். நம்பர் 2 அவங்க பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மணிக்கும் வீடியோவில் நான் அவரை மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவரை பண்ணதுக்கப்புறம் அவருடைய ரோல்லேயே பக்காவாக ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர் ஒரு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவைலபிளாக இருக்காரு. ஒரு ஃபின் ஆலன் அவைலபிளாக இருக்காரு. ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாப்பில் தான் ஆடுவார். இதே பிலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் ஆர்டரில் வந்துட்டு சூப்பர் ஆடுவார். இன்னும் 2-3 ஹிட்டர்ஸ் டிசி சைடில் இருந்து டானவன் ஃபெரேரா வராரு. சிஎஸ்கேவும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஸோ இந்த மாதிரி 2-3 ஹிட்டர்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களையும் ஒரு 5-6 கோடிக்குள்ள எடுத்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினிஷ். இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு 3-5 கோடி பட்ஜெட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே தாராளமாக 1 கோடிக்கு 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்து பேக்கப் சேர்த்துனா மட்டும் போதும். ஆர்சிபி இப்போ வரைக்கும் பக்காவா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரெடிக்ஷன். அவங்களுடைய ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ரசிக் தர்சலாம், டிம் ஷைஃபோர்ட், நுவான் துஜாரா, மயங்க் அகர்வால், ஸ்வப்னல் சிங், அதுக்கப்புறம் லுங்கி எங்கடி. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க கையில் ஒரு 18 கோடி பக்கம் பட்ஜெட் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐபிஎல் சைட்லேருந்து ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி 20 crore அவங்க பயங்கரமாக வச்சிருப்பாங்க. 20+ கொஞ்சம் கம்மி தான், ஜாஸ்தி தான். பட் இருந்தாலுமே 20 crore அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள அவங்க தரமான பிளேயர்ஸை எடுக்க முடியும். பொறுத்திருந்த பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் ஆர்சிபி. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த பிளேயரை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, யாரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.